தென்னிந்திய சினிமாவில் 80s 90sகளில் கொடிகட்டி பறந்த முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை ஊர்வசி தற்போது குணச்சித்திர ரோலில் நடித்து மிகப்பெரிய இடத்தினை பிடித்து வருகிறார். அவர் முன் பாடலாசிரியர் வாலியிடம் சண்டைக்கு நின்ற சம்பவம் இணையத்தில் பேசப்பட்டு வருகிறது. 1994இல் சங்கீதம் சீனிவாசன் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த மகளிர் மட்டும் படத்திற்கு பாடல் எழுதியுள்ளார். அப்படத்தில் நடிகை ஊர்வசி முக்கிய ரோலில் நடித்திருந்தார். படத்தின் பாடல் ஒன்றில் கரவமாடு 3 என நடிகைகள் ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி ஆகியோரை குறிப்பிட்டு எழுதியிருப்பார் வாலி. கரவமாடு என்ற வரியில் ஊர்வசிக்கு உடன்பாடில்லாததால் அப்பாடலில் நடிக்க மறுத்துவிட்டாராம் ஊர்வசி. விஷயம் அறிந்த வாலி, ஏன் ஊர்வசிக்கு இந்த விபரீதமான எண்ணமெல்லாம் வருது, இதுதான் அர்த்தம்னு விவரமா சொல்லிட்டு டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு சொன்னாராம். டேக் இட் ஈஸி ஊர்வசி பாடலை உன்னை வச்சுதான் எழுதினேன், ஊசி போல உடம்பு இருந்தா என்கிற வரையில் நீ உடம்பு கூடுவதை சொல்லி இருக்கிறேன் என்றாராம் வாலி. நான் சண்டை போட்டதை மனதில் வைத்துக்கொண்டு வாலி சார் எனக்காக பாடல் மூலம் ரிப்ளை கொடுத்ததை மறக்க முடியாது என்று ஊர்வசி அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார்.